அன்பார்ந்த உறவுகளுக்கு வணக்கம். நாம் தொடர்ந்தும் எத்தனையோ சம்பவங்கள பார்த்துட்ருக்குறோம். அதுலேயுமே இந்த பாடசாலை அப்படின்னு சொல்லி சொன்னால் உண்மைக்குமே எங்களோட பிள்ளைகள பாதுகாப்பாக இருக்கக்கூடிய, பிள்ளைகள் நல்ல விடயங்கள கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு புனிதமான ஒரு இடம் அப்படின்னா, அது பாடசாலை. கோவில விட ஒரு புனிதமான இடம்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு பாடசாலை அப்படிங்கம்போது அவ்வளோ பெரிய ஒரு நம்பிக்கையில ஒரு காலம் இருந்துச்சு. ஆனா இப்ப பாடசாலைனாவே பயப்படுற அளவுக்கு எங்களோட சமூகம் இன்னைக்கு போய்க்கிட்டுருக்கு. உண்மைக்குமே இந்த பாடசாலைகள்ல என்ன நடக்குது அப்படிங்கிறத தேடி பார்க்கும்போது, உண்மைக்கும் கவலையா இருக்கு, வேதனையா இருக்குது. அதையும் தாண்டி ஒரு மோசமான ஒரு ஈன செயல் கூட நடக்குதே அப்படி கேட்கல. உண்மைக்குமே ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குது. நம்ம கல்வி, நம்ம பிள்ளைகள் படிக்கணும், படித்த சமூகத்தை நல்லா இருக்கலாம், படிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு, என்ன எக்கேடு கட்டாலும் பரவாயில்ல நம்ம பிள்ளைய படிப்பிக்கணும்னு சொல்லிட்டு, எத்தனையோ துன்பத்துக்கும் துயரத்துக்கு இடையில நம்ம பெற்றோர் பிள்ளைகள படிப்பிக்கிறாங்க. அப்படி படிப்பிக்கும்போது, அதில் இன்னைக்கு எத்தனையோ குழந்தைகள் எத்தனையோ பிரச்சனைகளை கொடுக்குறாங்க. எத்தனை உயிரிழப்புகளை நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்குறோம். இப்படி நம்மளும் நடக்கிற சம்பவங்கள் அப்பப்போ பேசுகிறோம், அதோட முடிக்கிறோம். ஆனால் அந்த பாடசாலை நடக்கிற எத்தனையோ பிரச்சனைக்கு எந்த ஒரு தீர்வும் கிடைக்கல. அதே போல் தவறு செய்கிறவங்களுக்கு சரியான தண்டனையும் கிடைக்கல. இன்றைக்கி நடக்குது, ஒரு கிழமையில அந்த விஷயம் அப்படியே மூடுபட்டு அடுத்த வேலையை அவங்க எல்லாரும் நம்மளும் பார்த்துட்ருக்கோம், அவங்களும் பார்த்துட்ருக்காங்க. இப்போ தவறு செய்கிறவங்களுக்கு சரியான தண்டனை கிடைக்குமா இருந்தால் கிடச்சிச்சின்னா அடுத்தடுத்து இந்த மாதிரி கொடுமையான சம்பவங்கள் நடக்காது. அதே நேரத்தில் இப்போ ஒரு 5 நாளைக்கு முன்னுக்கு பார்க்க போனால் ஒரு இளம் பாடசாலை, ஒரு 16 வயசு மதிக்கத்தக்க ஒரு பாடசாலை மாணவி அதுவும் அவங்க படிக்கிற பாடசாலை பிரபல்யமான ஒரு பாடசாலை, ஒரு சாதாரண பாடசாலை கூட இல்லை. நல்லா கற்று தெளிந்த ஆசிரியர்கள் கல்வி கற்பிக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்க ஒரு பாடசாலையில் ஒரு வெறும் 16 வயது கூடிய ஒரு மாணவி தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்காங்க. அப்படிங்கிற அந்த விஷயத்தை கேட்கும்போது உள்ளம் அப்படி பதைக்குது. அந்த பச்சை குழந்தை என்ன பாவம் பண்ணுனுச்சு அப்படின்னு நமக்கு சொல்ல தெரியலை. இதில் யாரை பெற்றோரை குறை சொல்கிறதா, அந்த மாணவியை குறை சொல்கிறதா, இல்லை பாடசாலையை குறை சொல்கிறதாங்கிறது தெரியல. பல விஷயங்கள் வருது. ஆனால் எப்படியுமே அந்த பாடசாலை மாணவி கடும் சித்திரவதைக்கு உள்ளாகி இருக்கிறார். அதே மாதிரி சம்மந்தப்பட்ட ஆசிரியரும் சரி, அதை சார்ந்த அந்த பாடசாலை உறவுகளும் சரி, எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் இந்த குற்றச்சாட்டை அந்த மாணவி, அந்த பச்சை குழந்தை மேலே சொல்லக்கூடாத தகாத குற்றச்சாட்டுகளையும், அது என்னத்தை அவங்க மனநோயாளியாக இருக்கிறாங்க, அவங்களால எதுவும் செஞ்சு கொள்ள முடியலை, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை முன்வைக்கிறாங்க. அதை முன்வைக்கிறதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி கேட்டால், அவங்க செஞ்ச தவறுலேருந்து அவங்க வெளியில் வந்துடணும், எப்படி சரி நாம் நம்மளை பாதுகாத்துக்கிறணும் இப்படிங்கிற மாதிரிக்கும் நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது. இனி அதை பற்றி கதைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அதே நேரத்தில் இனிமேலுக்கு இது நடக்காமல் இருக்கணும். அந்த இளைஞர்கள் இருக்கிற ஒட்டுமொத்த பெற்றோர்களும் முன் வரணும். இதுக்கு சரியான அதாவது நீதி கிடைக்கணும். இந்த குழந்தை இறந்த குழந்தை சரியான நீதி கிடைக்கணும். அதே நேரத்தில் இது கல்வி சார்ந்த சமூகமாக இருக்கட்டும், அதே போல் அரசாங்கமாக இருக்கட்டும், இந்த தவறு செய்கிறவங்க சரியான தண்டனை கிடைக்கணும். இந்த குழந்தை இறந்ததுக்கு காரணமாக இருக்கிற அவங்களுக்கு சரியான தண்டனை கிடைக்கணும். இதை மிக மிக வன்மையாக கண்டிக்க வேண்டிய ஒரு விடயம். நல்லா படித்து அறிவாளி இப்படி ஒரு மோசமான ஒரு ஈனமான செயல் செய்கிற இதுகளுக்கெல்லாம் நம்ம என்ன சொல்கிறதுன்னு சொல்லி தெரியல. சார் மாதிரி டீச்சர்ஸ் மாதிரி அவ்வளோ மரியாதை கொடுக்குறோம். ஆனால் அந்த மரியாதைக்கு ஒரு கடுகளவு கூட அருகதை இல்லாத இந்த மாதிரி ஆசிரியர்மாரும் இருக்கிறாங்க. எல்லாரும் இல்லை, நிறைய ஆசிரியர்மார் நல்லவங்களா, பிள்ளைகளை வாழ வைக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி கொடூரமான மோசமான மிருகங்களை நம்ம என்ன சொல்கிறதுன்னு சொல்லி தெரியல. அதுக்காக வேண்டி நம்ம எதுவும் செஞ்சுக்க முடியாது. நம்ம பிள்ளைகளை நம்ம பாதுகாத்துக்கணும். நம்ம பிள்ளைகள் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும்னு கேட்டுக்கொள்கிறோம். எனவே அன்பார்ந்த உறவுகளே, எங்களோட பிள்ளைகள் எங்களுக்கு ரொம்ப முக்கியம், கல்வி முக்கியம். அதையும் தாண்டி இன்றைக்கி எங்களோட பிள்ளைகளை பாதுகாக்கிறது பெரிய ஒரு சவாலாக இருக்குது. எனவே அன்பார்ந்த உறவுகளை, பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்கள். இந்த சம்பவத்துக்கு சரியான நீதி கிடைக்கணும். அதே நேரத்தில் சம்மந்தப்பட்டவங்க சரியான தண்டனையும் கிடைக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.